श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 7வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகம். வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி ச அர்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாந்து வேதன கஷ்சன. வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி ச அர்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாந்து வேதன கஷ்சன. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அர்ஜுன சமதீதானி, அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டு, சமதீதானி சென்று விட்டனவும், அதாவது ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை பற்றியும், வர்த்தமானானி நிகழ்வனவும், அது நடந்து கொண்டிருப்பவர்களும், மேலும் பவிஷ்யாணிச்ச இனி வருவனவும் ஆகிய எல்லாவற்றையும், பொருள்களை பற்றியும் நிகழ்வுகளை பற்றியும் நடந்து கொண்டிருக்கிற வாழ்வு முறைகளை பற்றியும் அகம் வேத நான் அறிவேன். ஆனால் ந மாம் கச்சன ந வேத, யாருக்கும் எவனும் என்னை பற்றி அறிய மாட்டான், அறிவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. என்ன இது அப்படின்னு சொன்னால் பெருமாள் இங்கே சொல்லிக்கிறார். ஏன்னா சென்ற ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னார், யோகமாயா சமாவிருத்தா அப்படின்னு. யோகமாயினால் மூடப்பட்டு எல்லாருக்கும் நான் விளங்குவதில்லை, நாகம் பிரகாச சர்வஸ்ய அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது பெருமாள் என்ன, பல பொருள்களிடையே ஒன்று இல்லை, எல்லா பொருள்களுக்கும் அந்தர்யாமியாகவும் ஆதாரமாகவும் அவைகளுக்கு அப்பாலுமாக இருப்பவன். அதனால தான் பெருமாள் நாகம் பிரகாச சர்வஸ்ய அப்படின்னு சொன்னார். ஆனால் அதனோட தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது எனக்கு 3 காலங்களிலும் 3 வர்த்தமானம், இப்போ நடக்கிறது, அப்புறம் நடக்க போகிறது, நடந்தது, சென்று நடந்து முடிந்தது, எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், என்னால் தெரிஞ்சிக்க முடியும், அது எனக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த இடத்துல பெருமாள் ஒரு கற்பக விருட்சத்துக்கு சமானமானவர், அதற்கும் மேலானவர். இன்னும் கேட்டால் கற்பக விருட்சத்துக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது, அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த விருட்சத்துக்கு அப்படி ஒரு சாமர்த்தியம் கொடுத்ததே பெருமாள் தான். இருந்தாலும் கற்பக விருட்சம் என்ன பண்ணோம், அது அடியில் உக்காண்டு அது நம்மளுக்கு கற்பக விருட்சம்னு தெரிய வேண்டாம். ஏதோ காட்டில் ரொம்ப தூரம் நண்டு போயின்னு இருக்கோம், ஒரு நிழல் வேணும், அந்த நிழல் அடியில் உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் புளி மரத்து அடியில், அப்புறம் வேப்ப மரத்து அடியில் அப்படிலாம் கூட உட்காந்துக்கிறது உண்டு தான். புளிய மரத்து அடியில் தான் இருக்கும், காட்டிலலாம் அனாயாசமாக வளர்ந்துருக்கிறது என்னது, புளிய மரம் தான். அந்த மாதிரி இடத்துல வேப்ப மரம் இருக்குமான்னு தெரியல. பரவாயில்ல, நம்ம எந்த காட்டில் போய் பார்த்துருக்கோம், எந்த காட்டுக்கும் போனதே கிடையாது. அதனால் அது எந்த மரத்தடியில் உட்காந்துருக்குமோ அது ஒரு கற்பக விருட்சம்னு நமக்கு தெரியாமையே ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்குமா, ரொம்ப காலெல்லாம் இழுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு காலை நீட்டின்னு உக்காண்டா அந்த ரிலாக்ஸேஷன், அந்த கால் இனிமையாக அப்படி இருக்கிறதுக்கு ஒரு கிடைக்கும். அடுத்தது ரொம்ப முதுகெல்லாம் வலிக்கிறது, இந்த மூட்டையை தூக்கின்னு வந்தோன்னா முதுகு யாரானு பிடிச்சி விட்டா தேவையில்லை அப்படின்னா அதுக்கும் உடனே என்ன பண்ணோம், அந்த மரம் தனக்கு முடிஞ்சதை கொடுத்து அந்த வழிப்போக்கனுக்கு முதுகு பிடிச்சி விடும், காலை பிடிச்சி விடும். எங்கேயோ இந்த கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், ஆனால் கூட இப்போ என்னவோ திடீர்னு பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதான ஒரு தயிர் சாதம் ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட போருமா இருக்கும் அப்படின்னா உடனே ஒரு பாக்குப்பட்டையில் கொஞ்சம் தயிர் சாதமும் ஊறுகாயும் வரும். என்னடா அது கேட்டதெல்லாம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த வழிப்போக்கனுக்கு தான் அமர்ந்துக்கிற ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கனே, அந்த மரம் கற்பக விருட்சம்னு அவனுக்கு தெரியாது. அங்கே என்ன பண்ணுவா, யார் யாருக்கு என்னென்ன ஓடுமோ அங்கே போய் நின்று அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஒருத்தனே 4-5 சாமான் கூட அதுங்க நின்னா கேட்டு உனக்கு ஒருத்தருக்கு ஒன்று தான் அப்படின்னு ரேஷனோ அந்த டர்னிங் பாயிண்ட்டோ வெயிட் ஃபார் த டேர்ன் அதெல்லாம் கிடையாது. ஒருத்தரே எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது என்ன பண்ணாது, யோசிக்காது, எனக்கு இது கொடுக்குமா, நம்மளுக்கு இது வச்சுனா முடியுமா, அதெல்லாம் அது பற்றி யோசிக்காது. நீ கேட்டியா தயிர் சாதமா, தயிர் சாதம் கொடுத்துரும். அப்புறம் வடையா போண்டாவான்னு தின்ற பதார்த்தம் கேட்டாலும் தந்துடும்.
வேறு ஏதான சௌரியமான பதார்த்தங்கள் கேட்டாலும் தந்துடும். ரொம்ப தள்ளாமையாக இருக்குதே பேசாத படுத்து விடலாமா, இந்த மரத்தடியிலே படுத்தணும்லாம், ஒரு துண்டு இருந்தால் போட்டுன்னு படுத்துக்கலாம். நம்ம தோல்லே இருக்கே அப்படின்னா தோளில் இருக்கிற துண்டு எடுத்து கீழே போட்டால் அமைதியாக படுத்துணுட்டான். என்னப்பா அது கேட்டதெல்லாம் கிடச்சிது, திடீர்னு ஒரு சிங்கமாக வந்து தானே பலாம் நடிச்சுத்தான் தேவையில்லையே, இந்த வழியில் நம்ம தினம் வரப்போகிறது இல்லையே, இங்கே வந்த மாதிரி இப்படி ஒரு மரம் இருக்க மாதிரி கூட நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே யோசித்துக்கிறான். ஏன்னா அது ஒரு எதிர்மறையான எண்ணம். கேட்டதெல்லாம் இது ஒன்று அது ஒன்றுன்னு கேட்டால் வந்துடுது. ஆனால் எதிர்மறையான ஒரு எண்ணம் வந்த உடனே தடால்னு ஒரு எண்ணம் வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, ஆனால் எழுந்து கூட ஓட முடியாது போல இருக்குது அப்படின்னு திரும்பறதுக்குள்ளேயே சிங்கத்தை பார்த்த பயத்திலேயே அவன் கீழே விழுந்துட்டான், மூர்ச்சை ஆகிட்டான். அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டு சிங்கம் பலார்னு ஒரு அறை விட்டு கொடுத்து கதையை முடிஞ்சு போடுத்து. அங்கே இது என்னன்னு கேட்டால், தான் அமர்ந்திருக்கிற இடம் ஒரு மரத்தடியோடது, ஒரு கற்பக விருட்சம்னு தெரியாமல் அவன் என்ன பண்ணுறான், அந்த கல்ப விருட்சத்துக்கு அடியில் என்னெல்லாமோ கேட்டுன்னு இருக்கான். அதுபோல தான் பெருமாள்கிட்டையும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம வேணுன்றதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாங்கிக்கிறோம். பெருமாள் அதை கொடுக்குறார். ஆனால் அந்த கொடுக்கறத பற்றி பெருமாள் கேட்டதை கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு கற்பக விருட்சம் நமக்கு அது தேவையா இல்லையா, நம்மளால் அதை பராமரிக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்காது. கேட்டது அதுக்கு கேட்டால் கொடுக்கணும், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் பெருமாள் வந்து அப்படி இல்லை. நம்ம எதான கேட்டால் நம்மளுக்கு அது தேவையா, நம்மளால் அதை பராமரிக்க முடியுமா, வச்சுண்டு பறிக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பெருமாள் எல்லாருக்கும் அவளுக்கு என்ன தகுதியோ அதை கொடுப்பார். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பெருமாள் என்னது, 7-14 லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தாய் போன்றவள், தந்தை போன்றவர். தாய் என்ன செய்வா, ஒரு குழந்தை இப்போ நடுவில் கொட்டுற மழை இருக்குது, இந்த க்ஷணம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, இனிப்பாக எதானே சாப்பிட்ணுன்னு கேட்டால் தருவளோ. இப்போ கிடையாது, வெயில் காலம் வந்தால் தான் சாப்பிட்ணும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும்னு அந்த குழந்தையோட ஆரோக்கியத்தை மனசில் வச்சுட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை அப்போ தான் கொடுப்பள். சாதாரண இந்த பிறவியில் இவள் இந்த ஜென்மாக்கு இப்போ தான் அம்மா, அதனால் அவளுக்கே அப்படி ஒரு கனிவும் பரிவும் இருக்குன்னு சொன்னால், பெருமாள் நம்மளுக்கு எத்தனை ஆந்திரத்தலமாவோ நம்மளுக்கு அவர் தான் தாய் தகப்பன். அப்படின்னா நம்ம கேட்டதெல்லாம் இஷ்டத்துக்கு நம்மளால் சமாளிக்க முடியாததெல்லாம் கேட்டால் கூட தருவாரோ, தரமாட்டார். அப்படிலாம் தந்து கேட்க முடியாது. கேட்டாலும் சுவாமி சிரிச்சுவார், ஏதோ அசடு என்னத்தையும் கண்டத்தையும் கேட்டுன்னு இருக்குது அப்படின்னு ஆட்டம் பண்ணி தலையாட்டிட்டு பேசாமல் இருப்பார். அது எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ தான் கொடுப்பார், தகுதி இருந்தால் தான் கொடுப்பார். அதுக்கு என்ன அடியனுடைய தகப்பனார் ஒரு வார்த்தை சொல்லி தருவார், பெருமாள்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னு எதுவுமே கேட்க வேண்டாம், இதை எனக்கு என்ன தகுதியோ அதை கூட உனக்கு என்ன தகுதின்னு உனக்கே தெரியாது, அப்புறம் போய் அங்கே போய் என்ன பெருமாள்கிட்ட கேட்டுருக்க ஆசிஃப் உனக்கு நிறைய விஷயம் தெரியும் போல் ஒன்றுமே பண்ணக்கூடாது. உன்னால் பெருமாள் கோவிலுக்கு போறியா, ஒரு 2 மீட்டருக்கு 2 ஸ்கொயர் மீட்டருக்கு உன்னால் சுத்தம் பண்ண முடியுமா, சுத்தம் பண்ணிவிட்டு தவடையில் போட்டுன்னு பேசாத வா. அதேமாதிரி நம்ம ஆற்றுல இருக்கிற பெருமாள் சந்திலாம் தொடச்சி கோலம் போட்டு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறியா, அத்தோடு நிறுத்து. உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன தகுதியோ, உன்னால் என்ன சமாளிக்க முடியுமோ, உனக்கு எவ்வளோ வருமோ, உனக்கு எவ்வளோ உண்டோ இந்த லைஃப்பில், அதில் என்ன பண்ணுவார், அதை சுவாமியே அந்தந்த நேரத்துக்கு அனுகிரகித்துடுவார். அங்கே போய் இதெல்லாம் நான் பெருக்கிட்டு வந்தேன், கோயில் பெருக்கினேன், எனக்கு வலை வாங்கி கொடு, அப்புறம் அதை பண்ணேன் புடவை வாங்கி கொடு அப்படின்னு அங்கெல்லாம் போய் கேட்கக்கூடாது. ஏன்னா பெருமாளுண்ட என்ன கேட்கணும்னு சொன்னால் எதுவும் வேண்டாம், அவன் அருளாலேயே அவன் தாளை வணங்க வேண்டும், அதற்கு அனுமதி கேட்டு வாங்கிக்கோ. அப்புறம் வேறு என்ன செய்யணுமோ அதை அவனே சொல்லி தருவன், சமயத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொன்னால் அது கூட வியாபாரம் தான். உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியுமில்ல, எனக்கு அத்தை கொடு இத்தை கொடுன்னா அங்கே போய் கேட்குறது தவறு அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அது அடியன் ஸ்கூல் போகிற நாளில். ஆனால் இன்றைக்கி ரொம்ப நன்னா அந்த வார்த்தையெல்லாம் பொருள் புரிஞ்சுது, சிறப்பான அளவில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் என்ன, 3 காலங்களிலும் 3 லோகங்களிலும் என்ன நடக்குமோ அது அத்தனையுமே சுவாமிக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என்ன இருக்குது, அவரை பற்றி என்ன தெரியும்னா, அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்கு பிரம்மாவாலேயே கூட முடியாது. எல்லாருமே அவருடைய தகுதியில், முழு தகுதியில் ஓரளவுக்கு தான் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லித்தரார். அதனால் தனக்கு என்ன வேணுமோ, இந்த தேகவசான காலத்தில் இருக்கிற இந்த ஜீவன காலம் இருக்கே, இதை எப்படி வழி நடத்தணுமோ அதை நீயே நடத்திக்கொள் அப்படின்னு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி சொல்லிட்டா சுவாமி என்ன பண்ணுவார், நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ, அழுகியா, சந்தோஷமா, துக்கமா, பட்டுப்புடவையா, வயிறு அடியா, இல்லை ஒன்றுமே கிடையாதா, சாத்தியர்த்தம் சார்ந்தானா, அதை அத்தனையும் அவரே தந்துடுவார். என்ன தகுதியோ அதை தருவார் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கணும். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்து அப்படின்னு மனசில் வாங்கிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.